உணவளித்து உதவி செஞ்ச சிங்கப்பூரில் வசிக்கும் ரெஜினா மற்றும் அவங்க குடும்பத்திற்கு பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பழையாறு தான் வந்திருக்கிறோம் மீன் மார்க்கெட்டுக்கு. எங்க ஊர் மீன் மார்க்கெட்டு தான். இன்னைக்கு வந்து சமைச்சு எடுத்துட்டு போய் நிறைய பேர் சாப்பாடு எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்காக மீன் வாங்கலாம்னு வந்திருக்கோம். காலையிலேயே வந்தாச்சு. இப்ப மீன் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இறங்கிட்டு இருக்கு போட்ல இருந்து எல்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்குது. கட்டி போட்டுருக்காங்க. நண்பர்களே, இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய திருக்க மீன் வந்து எப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. தண்ணியில அடிச்சுட்டு போக கூடாது, செத்துருச்சுன்னு சொன்னாங்க. பையன் சொன்னா ஆனா பாக்க உயிரோட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பையன் இவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இவ்வளவு பெருசு நான் திருக்க வாழ்ந்த கடைக்கு அடிச்சுன்னா காலி ஆயிடும். போய் தூக்கி காமியா வாழ வந்து அவ்வளவு காலை தூக்கி காட்டுங்க. ஏய், இதோ வந்துருக்கு பாருங்க வாழை. ஏய், என்னடா மோ பெருசுக்கு இருக்குது. அவ்வளவு தூரம் மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் தானேங்க. அப்பா பிரைஸ் மீன் இப்பதான் அரிசி போட்டு வாங்கிட்டு போறாங்க பாத்துறாங்க. உனக்கு மட்டுமா ஐஸ் கட்டலாம் உங்களுக்கு ஐஸ் எங்க ஒரே கவரே போகும்னு நினைக்கிறேன். இந்த மீன் வேணுமா ஒரு 200 ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 5 கிலோ நம்ம வந்து மீன் வாங்கியிருக்கோம். அந்த மீன் பேர் பாத்தீங்கன்னா பர்லா மீன். இது வந்து 270 ரூபான்னு சொல்லி 250 ரூபாய்க்கு நம்ம வந்து கேட்டு வாங்கணும். அந்த மீன் 5 கிலோ இருக்கு. இது வந்து நம்ம பீஸா போட்டு நம்ம வந்து இவங்களுக்கு வந்து பொரிச்சு கொடுக்க போறோம். வீட்டுல வந்து போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு அதோட சேர்த்து நம்ம கொடுக்க போறது. இத பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இந்த ஒரு மீன் சர்ஜாந்திர பெருசு, நல்லா சூப்பரா இருக்கும் வறுத்தா. ஒரு வழியா நம்ம போயிட்டு நம்ம வந்து போட்ல இருந்து அப்படியே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இறங்கும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தோம் மீன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கன் வாங்கி இருக்கிறோம். மீனை பாத்தீங்கன்னா பீஸா போட்டு அதை பொரிச்சு ஒரு 50ல இருந்து ஒரு 60 பேருக்கு நம்ம இன்னைக்கு வந்து பிரியாணியோட மீன் அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்லாம் வச்சு எடுத்துட்டு போய் இன்னைக்கு சிறப்பா எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம். பாத்தீங்கன்னா என் கூட பாத்தீங்கன்னா எங்க சித்தி நீங்க வந்து ஹெல்ப் பண்ண வந்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. எனக்காக சிக்கன் எல்லாம் அழைச்சு தராங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல உள்ள சமையல் எல்லாம் போட்டு இருக்காங்க. போய் பாருங்க, வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கும். சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கா. போயிட்டு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சேனலுக்கு லைக் பண்ணுங்க. சரிதானா?
கீழே பாதி காலை வச்சு ஊற்றி இன்னும் பிரிக்காம விட்டுட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி பீஸ் பீஸா போட்டு நல்லா ரெடி பண்ணி மசாலா போட்டு நல்லா வறுத்து எடுக்க போறோம். அளவுக்கு உப்பு ஒரு மொறுன்னு பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறோம். பூண்டு பேஸ்ட், லைட்டா கிளறி தம்மு போட்டுடலாம். தம்முனாச்சி போட்டு ஒரு 50-60 பேருக்கான உணவு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணி, அப்புறம் பாத்தீங்கன்னா பொரிச்ச மீன், அப்புறம் வந்து முட்டை, வாழைப்பழம், அப்புறம் ஒரு ஸ்வீட். அதாவது இது வந்து பஞ்சு மிட்டாய், செம்ம ருசியா இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி சீக்கிரமா எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம் எல்லாருக்கும். 60 பார்சல் நம்ம போட போறோம். பாக்கி சாப்பாடு வந்து மீன் இங்க லோக்கல் பீப்புள்ஸ், அதாவது எங்க ஊருக்காரங்களுக்கே நாங்க கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம பார்சல் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து பார்சல்லயே நம்ம வந்து மீன் முட்டையெல்லாம் வச்சோம். அதனால சாப்பாடு வந்து கம்மியா தான் வைக்க முடியுது, நிறைய வைக்க முடியாது சொல்லிட்டு ஒரு கவர்ல வந்து தனியா முட்டையும் மீனையும் தனியா எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா அப்ப வந்து சாப்பாடு கொஞ்சம் அதிகமா வச்சா நல்லா சாப்பிடுவாங்க வயிறார. அதனால சொல்லிட்டு இதை எடுத்துட்டு ஒரு இதை அப்படியே கட்டி வச்சிட வேண்டியது எல்லாத்தையும். நண்பர்களே, நம்ம ஒரு 60 பார்சல் நம்ம வந்து இப்போ வந்து போட்டாச்சு. எடுத்துட்டு போயிட்டு இப்போ நம்ம வந்து சாப்பாடு வந்து கொடுக்க வேண்டியது சூடா இருக்குது. எடுத்துட்டு போய் சீக்கிரமா குத்துலாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உணவளித்து உதவி செஞ்ச சிங்கப்பூரில் வசிக்கும் ரெஜினா மற்றும் அவங்க குடும்பத்திற்கு பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அவங்களாலதான் நம்ம இன்னைக்கு ஒரு 60 பேருக்கு நீங்க நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம். இப்போ எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து கொடுக்க வேண்டியதான். நல்லா சூடா இருக்குது, சீக்கிரமா குத்தலாங்க. சாப்பிடுங்க. காலை சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடுங்களா? சரியா சாப்பிடலாம். வரேண்ணா, போயிட்டு வரேன். பாய். தண்ணி மாட்டீங்களா? அங்கதான் போறீங்க. என்ன ஊர்ல? சிதம்பரம். என்னாச்சு அந்த பாட்டிக்கு? ஒன்னும் நல்லா தான் இருந்துச்சு கண்ணு. ஜுரமா? அதுக்கு ஒண்ணு குட்டிச்சா குட்டிச்சான்னு கேட்டுட்டாரு. எடுத்து வந்தாரா? சரி. சிதம்பரம் பாட்டுமா, இது வந்து பிரியாணி இருக்குது, முட்டை இருக்குது, மீன் இருக்குது, தண்ணி பாட்டில் வச்சுங்க. சாப்பிடுங்க போயிட்டு. வீட்டுல வீடு இருக்குதா? இங்கதான் இருக்கீங்களா பாட்டிமா? என்னப்பா வீடு இருக்குதா? இங்கதான் இருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல இங்கதான் இருக்கீங்களா? சரி சரி, போய் சாப்பிடுங்க பாட்டிமா. நன்றிப்பா. சரி. அப்பாடி ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒரு 2 ரூபாய். 2 ரூபாய்க்கு எந்த ஊர்ல டீ தராங்க? உங்களாட்டம் பிள்ளை 8 ரூபாய் கொடுத்தது. சரி, நாங்க 10 ரூபாய் இருக்குல்ல, போயிட்டு டீ சாப்பிடுங்க. சரிப்பா. காசு பத்திரமா வச்சுங்க, கீழே போட்டுறாங்க. சரி, வரட்டுமா? பாய்த்தா.
சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு, சாப்பிடுங்க. சொல்லுமா இது தண்ணி பாட்டிலு சாப்பிட்டு தண்ணி குடிங்க, படுத்து தூங்க சரிங்களா? சாப்பிடுங்க. சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க ஐயா. பிரியாணி முட்டை இருக்கு, மீன் இருக்கு சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க, வைக்கிறேன். சாப்பிடுங்க தா. தண்ணி இருக்கு தாத்தா குடிங்க. வரல தா. சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரே ஒரு சின்ன உதவி செய்துட்டு போங்களேன். என்ன உதவி? ஒரு கோயில போட்டில் வாங்கிறது கூட 5 ரூபாய் காசு இல்லை. 10 ரூபா கொடுத்துட்டு போகணும். காலையில் டீ குடிப்பேன். கோயிலானா உடம்புக்கு கேடு, டீ வாங்கி குடிக்கிறதா? டீ வாங்கி குடிக்கிறேன் காலை. சந்தோஷம். தாத்தா உள்ள இருக்காரா? இல்லைங்க சாப்பிடுங்க, சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு, சாப்பிடுங்க தாத்தா. பட்டுவாங்க ஐயா. சாப்பிடுங்க தண்ணி சாப்பிடுங்களா? நூடுல்ஸ் இல்ல, பிரியாணி, சிக்கன் பிரியாணி. மணி ஆயிடுச்சு. 3 கொடுப்பேன். 3 கூட 3 கூட. தம்பி தூங்குறானுங்க 2 பேரும். அவங்க தூக்கத்துல இருக்கிறானுங்க இப்ப. வாங்கிக்க. சாப்பிடுங்க.